வரணும் ஒரு ஆசையை பாரு அப்படின்னு மனதில கேவலமா நினைத்தேன். ஆனா வந்த வேகத்துல தடிய கையுமா வந்தவர் அந்த புதியவர் வந்த தடி அந்த கைத்தடி கீழே போட்டு அந்த வளையாத வில்லை எடுத்து வில்லை வளைத்து மச்சத்தின் நெல்லை பார்த்தவாறு மச்சத்தை அறுத்து மறுபானத்தை தொடுத்தார். மச்சத்தை அறுத்துட்டாரு. ஆமா சரி. நான் அப்பவே அழுகை கொண்டேன். அழுதியா? ஆமா. ஏன் அழுவுனா? வயதான கிழவன் இந்த கிழவனை கல்யாணம் பண்ணி எப்படா குடும்பம் நடத்துறது? வயசு பையனை கல்யாணம் பண்ணிட்டு போய் குடும்பம் நடத்தலாம். வயசான கிழவனை கல்யாணம் பண்ணிட்டு போய் எப்படி வேலை விடுவான், அது எப்படி வாழ வைப்பான் அப்படின்னு சொல்லி பேசணும் முடிச்சுட்டான். ஆமா. ஆனா என் தந்தையாராகப்பட்டவர் வயதானவரோ வாலிபரோ நான் வைத்த பந்தயத்தை ஜெயம் பெற்று விட்டார். நீ அவரை தான் திருமணம் செய்து போக வேண்டும் என்று சொல்லி அந்த சபையிலே மாலை மாற்றி அவரது நாட்டிற்கு அனுப்பி வைத்தார். ஆமா. வரும்பொழுது கையும் தெரியுமா வந்த அந்த பெரியவரு வந்த கை தடி கீழே போட்டுட்டு என்ன ஒரு கையில புடிச்சுக்கிட்டாரு. தடி கீழே போட்டு உன்ன கையில புடிச்சுக்கிட்டாரு. வேக வேகமா அவருடைய நாட்டுக்கு புறப்பட்டாரு. எப்படி போனாரு? வேக வேகமா புறப்பட்டாரு. வேக வேகமா போனாரு. சரி. அவர் நடக்கிற நடி என்னால நடக்க கூட முடியல. அந்த கிழவன் கூட உன்னால நடக்க முடியல. ஆமா. அவ்வளவு வேகமா எதுக்கு தான் அப்படி புறப்பட்டு போயிருப்பாரு? எல்லாம் வேலையோட போயிருப்பாரு. ஒரு வேலையா தான் ஒரு சந்தோஷத்துல கூட்டிட்டு போயிருப்பாரு. சந்தோஷமா கூட்டிட்டு போறாரு. போகிற வழிதானில ஏற்கனவே பந்தி வச்சுட்டு போனாரு. யாரு? துரியோதன மன்னன். அவரு சமபோருக்கு சண்டை சமபோருக்கு நின்றாரு. சண்டைக்கு நின்றாரா? ஆமா. அந்த தோத்து போன துரியோதன மன்னன். ஆமா. எதுக்கு? ஏண்டா முதியவனே அருங்கிலி பாஞ்சாலி நீ கல்யாணம் பண்ணிட்டு போவ அந்த பொட்டச்சேரிக்கு 10 பேருக்கு முன்னாடி எல்லாம் கேவலப்படுத்திட்டா என்ன கைதட்டி சிரிச்சுட்டா அவளை கட்டி நீ குடும்பம் நடத்துவ உன்னை விட்டுக்கிட்டு நான் வேடிக்கை பாப்பேன் அப்படின்னு உன்னால முடிஞ்சா வாடா என்கிட்ட சண்டைக்கு சமபோர்ப்புக்கு உன்னால ஜெயிக்க முடியுமா அப்படின்னு சண்டைக்கு நின்றாரு. சண்டைக்கு வந்தார். ஆமா. அப்பொழுதுதான் வயதானவராக இருந்தவ வாலிபனாக சுயரூபம் எடுத்து நின்றார். அப்பதான் அவர் எடுத்து காட்டுறாரு. அவர் எடுத்து காட்டுறாரா? ஆனா சுயரூபம் எடுத்து காட்டுறாரு. அநியாயக்காரா குடும்பக்காரா அவர் எடுத்து காட்டுவாரா? சுயரூபம் எடுக்கிறாரு. ஆமா. வயதானவராக இருந்தவ வயதானவராக இருந்தவர் வாலிபனாக சுயரூபம் எடுத்தார். ஓ, வயதானவரா இருந்தவர் வாலிபனா சுயரூபம் எடுத்தார். யார் அவர்? அப்பொழுதுதான் தெரிந்தது அவர்தான் ஆளாள் அழகு மன்னன் அர்ஜுனர் என்று எனக்கு அப்பொழுதுதான் புரிந்தது. ஓ, அர்ஜுன மன்னன் கல்யாணம் பண்ணி இருக்கிறாரு. ஆமா. வயசான கிழவன் அப்ப வந்தது பாரு, எடுத்து வாயில வச்ச மாதிரி இருக்குமே. வாயில வச்ச மாதிரி அவ்வளவு சந்தோஷம் இருக்கும். மனசுல சந்தோஷம் வச்சுக்கிட்டேன். ஆனால் அழகு மன்னன் அர்ஜுனரே நம்மளுக்கு கனவா வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி பெருத்த சந்தோஷத்தோடு பேர் இன்பத்தோடு அவரை பின்தொடர்ந்து அவரது நாட்டிற்கு புறப்பட்டேன். நீ போன பின்னாடி. சரி. அது வரைக்கும் பின்னால போன நானு அதுக்கு அர்ஜுன் தான் தெரிஞ்ச உடனே அவருக்கு முன்னாடி நான் நட போட்டேன். அவருக்கு முன்னாடி நீ நட போட்டியா? நாங்க வேகமா போல வீட்டுக்கு. ஓ, கைய புடிச்சிட்டு எதுக்கு போயிருப்பேன்? எல்லாம் நீ நான் உனக்கு நடப்படுத்திருக்கோம். கொஞ்சம் கோஷமா இப்படி குஷ்டநோய் பிடிச்சப்பயே உன் கைய பிடிச்சிட்டு வேகமா நடந்து இப்போ உனக்கு அவர் அர்ஜுன மன்னன் தெரிஞ்சாலே பரவாயில்ல கணவரே வாலிபனாக வந்து விட்டார் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா போனேன். சந்தோஷமா என் அத்தையாகப்பட்ட குந்தமாதேவி மண்பானை செய்யக்கூடிய செட்டியார் குயவருடைய அரண்மனையில அடைக்கலமாக வீட்டு வேலைக்காரியா இருக்கிறாங்க. வீட்டு வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க. யாரு? குந்தியம்மா. எங்க அத்தை குந்தியம்மா. சரி. வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நாங்க கணவன் மனைவி மாலையும் கழுத்துமா வெளியே நிக்கிறோம். அவங்க வீட்டுக்குள்ள இருக்காங்க, நீங்க வெளியே நிக்கிறீங்க. ஆமா. அப்பொழுது என் கணவராகப்பட்ட அர்ஜுன மன்னன் தன் தாயாரோட குந்தமாதேவி இடத்துல அம்மா பாஞ்சால நாட்டிற்கு சென்றேன். பாஞ்சால ராஜா வைத்த பஞ்சத்துல ஜெயித்ததற்கு வெற்றிக்கு பரிசாக ஒரு கனி கொண்டு வந்திருக்கிற அம்மா, ஒரு கனி கொண்டு வந்திருக்கிற அம்மா அப்படின்னு சொன்னாரு. அப்பொழுது வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருக்கிற அந்த வாக்குலயே கண்ணே மகனே நீ கொண்டு வந்திருக்கிற அந்த வெற்றி கனிய ஒருத்தருக்கு ஒருத்தர் சத்தம் போடாம, ஏன்னா இது நாள் வரைக்கும் இரு தாய் பிள்ளைகளா இருந்தாலும் இரு தாய் பிள்ளைகனா யார் யாரு? தருமன், பீமன், அர்ஜுனன் 3 பேரு குந்தியம்மாளுக்கு பிறந்தவங்க. அதாவது நகுலன் சகாதேவன் இளைய மனைவியாகப்பட்ட மந்தார தேவிக்கு பிறந்தவங்க. 2 தாய்க்கு. ஆமா. சரி. இது நாள் வரைக்கும் 2 தாய் பிள்ளைகளாக இருந்தாலும் ஒரு தாய் பிள்ளைகளை போல சண்டை சச்சரவு இல்லாம சந்தோஷமா குடும்பம் இருக்கிறீங்க. இந்த சாதாரண கனியினால எனக்கு இல்ல உனக்கு இல்ல, எனக்கு கொடுக்கல உனக்கு கொடுக்கல அப்படின்னு பாகுபாடு வேண்டாம், வேண்டாம். அதனால கொண்டு வந்து வெற்றி கனிய 5 சமமா பங்கு போட்டு 5 பேரும் சாப்பிடுங்கடா. 5 பேரும் சாப்பிடுங்கடா. ஆமா அப்படின்னு எங்க அத்தை சொன்னாங்க.
அப்பொழுது என் கணவர் சொன்னாரு, அம்மா நான் கொண்டு வந்த கனி இல்லம்மா, கன்னி பெண்ணம்மா. ஓ, நான் கொண்டு வந்த கனி இல்லை, கன்னி பெண் அப்படின்னு சொன்னாங்க. அப்பொழுது எங்க அத்தை சொன்னாங்க, கண்ணே அர்ச்சனா, கனியோ கன்னி பெண்ணோ சத்தியம் தவறாத சந்திரகுல வம்சத்தில் வாக்குப்பட்டவன், கோடு தவறாத குருகுல வம்சத்தில் வாக்குப்பட்டவன். நான் சொன்னால் சொன்னதுதான், சொன்ன சொல்ல ஒருபோதும் தவறக்கூடாது. சொத்தே அழிஞ்சாலும் சரி, சொன்ன சொல்ல ஒருபோதும் அழியக்கூடாது. அதனால இப்பவும் ஒண்ணு கெட்டு போகல, 5 பேரை கல்யாணம் பண்ணி சந்தோஷமா குடும்பம் நடத்துங்கடா அப்படின்னாங்க. எனக்கு அப்ப வந்தது பாரு சந்தோஷம். ஒரு புருஷன் இருந்தா உனக்கு தூக்கிட்டாடு, இதுல 5 புருஷன்.